ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் மொட்டை போடலான்னு வேண்டியிருந்தாங்க போல். அதனால் நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக கிளம்பி விட்டோம். என்னோடய அம்மா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நானும் தான் கிளம்பியிருந்தேன். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்கனால அவன் போயிட்டான். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான். இப்போ இதுக்கு 2த்தையும் கிளப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தா. ஒரு பக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை எடுக்க போகிறா இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ கேப்சர் பண்ணியாச்சுங்க. முடியோடு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு அது மொட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போயே எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோஸில் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் போகிறோம். இது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா மல்லி பக்கத்தில் வந்து ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் நாங்கள். ஸோ சரியான கூட்டமாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல மோடமாக தான் இருக்குது. ஃபுல்லு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழையும் பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தூறல் தான் விட்டுட்டு இருந்துச்சு. உங்கள் ஊர் சைடெலாம் மழை பெய்யுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல, திடீர்னு வெயில் அடிக்கி, திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வருது. அதனால் நம்மளால் யூகிக்கவே முடியலை. இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்குள்ளே நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அதை பார்த்தீங்களா, மொட்டை எடுக்க போகிறோன்னு கூட தெரியாமல் எப்படி போஸ் கொடுத்துட்ருக்கா அப்படின்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவி தாண்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குறுக்கு வழி மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த சைட் பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவும் டிராஃபிக் இருக்காது, ஆளும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைடே போயிட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா கோயில்கிட்டே வந்தாச்சு. இந்த கோயிலில் எங்களை பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க போல், நிறையா மொட்டை எடுப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 2-3 மேரேஜ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் பொறுப்பாக அப்படியேவும் கிளம்பி வந்துட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மொட்டை எடுப்பு போலங்க கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா மொட்டை எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம். இந்த சைட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா மெயின்லேயே பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே ஒரு விநாயகர் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இவளுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டாங்க பார்த்திங்களா, என்னோடய தம்பிக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு காது குத்தும் போது வந்ததுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கேன். 2வது தடவை பார்த்திங்கன்னா 3வது தடவை வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மொட்டை எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 3வது தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா மெயினில் இருக்குது. கொஞ்சம் பைபாஸ் ரோடு மாதிரி தான் இருக்கும். பார்த்து சூதானமாக தான் வரணும். அதுவும் இல்லாமல் வண்டி இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. பஸ்ஸில்னா பார்த்திங்கன்னா அவ்வளோவா இறக்கி விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா அடிக்கடி போயிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்களா நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்தி மூடில் இறங்கிட்டோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு மொட்டை போடுறது மட்டும்தான் வேலை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாமி எல்லாத்தையுமே ஒரு எட்டு பார்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இவங்க பொங்கல் வைக்கட்டும், நம்ம பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ நிறையாவே ரெடி பண்ணிட்டாங்க போல். கோயிலை பார்த்திங்கன்னா நல்லா இந்த சிவராத்திரி வந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. கோயிலும் பார்த்திங்கன்னா இது தாங்க மெயினான கோயில் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறையா கோயில் இருக்குது. இந்த சைடேவும் ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் போல். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினானது இது தான். அதனால் இங்கே வச்சு தான் மொட்டை எடுப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன குலதெய்வம் இருக்கோ அவங்க கோயில்கிட்ட பார்த்திங்கன்னா மொட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கறி வாசனைங்க, சரியான ஸ்மெல்லுங்க. செம்ம பசியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு புடிடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் யாருன்னு தெரியாது இல்லையா, அதனால் நம்ம போக முடியாது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வெறும் பொங்கல் மட்டும்தாங்க வைக்க வந்திருக்கோம். அதனால் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. சரி அதை விடுங்க, நம்ம மனசை தேத்திக்கிடுவோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுற்றி கறிவாடை அடிக்கும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கமன்னு செம்மையாக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா மோப்பந்தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டியை தூக்கியாச்சு. ஸோ அவள் கூட தான் நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம். எனக்குள்ளே தாங்க கொஞ்சம் கலராக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மோடம் போட்டதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேஸே கொஞ்சம் டல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் இருட்டாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோயில்கிட்ட போயாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வீடியோ தான் எடுத்துகிட்டு
பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க கோயில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து பொங்கல் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தா எங்கள் மீனா. ஸோ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா, அவள் மாமியார் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தூத்து விட்டுட்டுருக்க. இவ பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. நமக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. நான் பார்த்திங்கன்னா சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்திங்கன்னா திரிஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இது பண்ணும் தெரியாது. அதனால் சும்மா பார்த்திங்கன்னா இந்த 2 பிள்ளைகளையும் மேய்க்கிறது தான் என்னோடய வேலை. அவங்க டேடியும் பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை. அதனால் நான் மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா இதுக்கு 2த்தையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட தள்ளி விட்டாங்க. அதனால் நம்ம தான் பார்த்தாகணும். சுற்றி பார்த்திங்கன்னா கோயிலோட டெக்கரேஷன் இது தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கிட்டு ஒரு கோயில் தெரியுது, அது இன்னொருத்தவங்களுக்குள்ளது. இங்கிட்டு கோயில் தெரியுது, அது இன்னொருத்தவங்களோடது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வம் மாதிரி நிறைய ஆளுங்க பார்த்திங்கன்னா வந்து கும்பிடுவாங்க போல். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயில்கிட்ட தான் வந்து கும்பிட்டுட்ருக்கோம். இருந்தாலும் அங்கே கும்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கும்பிடுவோம் நாங்கள். ஸோ சுற்றி எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்டு வரணும்லங்க. கோயிலுன்னு இருந்தால் எல்லாருக்குமே சரிசமமானது தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் சுற்றி எல்லா கோயிலையும் நம்ம கும்பிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி திருநீரெல்லாம் பூசி பொங்கல் சட்டியை பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்களா இன்னொன்று பொங்கலுக்கு தேவையானது அரிசி, வெல்லம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் எடுத்து வச்சுருந்தாங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. பொங்கலுக்கு இவ்வளோ ஐட்டமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்மளும் இன்னொரு காலத்தில் பொங்கல் இப்படி தான் வைப்போம். அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா அடுப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. அது மாதிரி கல் இருந்தாலும் கல்லும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குச்சி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பொங்கல் சட்டியும் வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு பொங்கல் ரெடி பண்ணுறது மட்டும்தான் வேலை. பொங்கல் வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அடுப்பில் கூட வச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விறகடுப்பில் வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்கணும் சேஃப்டியாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மீனா பக்கத்துலேயே பார்த்திங்களா அரிசி எல்லாத்தையுமே எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா கழுவிட்டு இருந்தா. ஸோ இது எல்லாத்தையும் கழுவி நல்லா பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே ஒரு கழுவு பார்த்திங்கன்னா கழுவிட்டு அதை அப்படியே கீழே ஊற்றிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு கழுவும் போது அந்த அரிசி தண்ணியை பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் செட்டிக்குள்ளே ஊற்றிட்டு அது பார்த்திங்கன்னா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் ஆக வேண்டிய வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பொங்கல் வைக்கிறத பார்த்ததே இல்லைங்க. பார்த்தது இல்லைன்னா ஃபுல்லாக பார்த்ததில்ல. அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எட்டு பார்த்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கே மனப்பாடம் ஆயிடுச்சுங்க. பொங்கல்னால் இப்படி தான் வைக்கணுமா அப்படிங்கிற அளவு எனக்கே பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க பண்ணது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசியெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் சட்டி நிறைய ஊற்றணும். அவள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பொங்கல் சட்டியை நிரப்பியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூடம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரமாயிடுச்சு. ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே விழுந்துருந்தனால சூடம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரமாயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 சூடத்தை வச்சு நம்ம ஏற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு சூடத்தை பார்த்திங்கன்னா எங்கள் மீனா எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ பார்த்திங்களா எல்லா சூடத்தையும் வச்சதுக்கப்புறம் அடுப்பையும் பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கலும் பார்த்திங்கன்னா ரெடியாக போகுது. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் மம்மி தான் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பற்றையும் வச்சாங்க. ஏன்னா பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வரணும் இல்லையா? அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வேண்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குச்சி எல்லாத்தையுமே வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருப்பு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திரிஞ்சிட்ருந்தோம். பசி வேறங்க, காலையில் சாப்பிட்டு வேறு வரல. அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் கடை இருக்கான்னு பார்த்தோம். எங்கள் குட்டீஸ்க்கு தெரியாத கடையாங்க இருக்குது. அதனால் அதுக்கு தான் என்னை இழுத்துட்டு போச்சுங்க. போயிட்டு கடையில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கணும். நாங்கள் வாங்கி அங்கனையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா செம பிஸியாக இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுல. அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. நமக்கு என்ன வேலைங்க? ஒரு வேலையும் கிடையாது. பொங்கலை பார்க்குறது மட்டும்தான் நமக்கு வேலை. அதனால் சாப்பிட்டு போட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிளம்புறது மட்டும்தான் வேலை. எங்கள் மம்மி தான் பொறுப்பாக களத்தில் இறங்கி பொங்கலை வச்சிட்டு இருந்தாங்க. செம்ம பசியாயிடுச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்திங்க முடியலை. நல்ல வேலை பார்த்திங்கன்னா எங்கள் மீனாவே லெமன் சாதம் கிண்டி கொண்டு வந்துருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா பொறுப்பாக களத்தில் இறங்கியாச்சு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா தட்டில் லெமன் சாதத்தை போட்டு முறுக்கி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பக்கத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா நல்லாவே இருந்துச்சு. இந்த பசிக்கு எது கொடுத்தாலும் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பசிக்குங்க, ரொம்ப பசியாக இருக்கும். அதனால் எது கொடுத்தாலும் போதுண்டா அப்படின்னு சாப்பிட்ற நிலமைக்கு நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ பார்த்திங்களா நான் பொறுப்பை உட்காந்து எப்படி சாப்பிட்டுட்ருக்கேன்னு என்னையே பார்த்திங்கன்னா லெமன் சோறு சாப்பிட வச்சுட்டாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா கறிவாடைங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா கறிக்கஞ்சி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பாருங்கள் லெமன் சோறு சாப்பிட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மனசை தேத்திக்கிட்டு
நாங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் சாப்பிடல, பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்கள் பாப்பா எல்லோரும் பார்த்திங்கன்னா அதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பொங்கலும் பொங்கி விட்டது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரிசியை போட்டு ஆக வேண்டிய வேலைகளை தான் பார்ப்பாங்க. இது வேகிறதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி சாமியை கும்பிட்டு அதுக்கு 3 தடவை பார்த்திங்கன்னா அரிசியை போடுறாங்க. இப்படியே பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த நொரை இருக்குது பார்த்திங்களா, அதையுமே 3 தடவை பார்த்திங்கன்னா லைட்டாக அள்ளி ஊற்றுவாங்க போல். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு கேப்பில் இருக்கட்டும், நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்து என்ன நடந்து கொடுக்குறதா வேலைன்ட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இதையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மொட்டை எடுக்கிறதுக்காக ரெடி ஆயாச்சு. ஸோ அவங்க டேடியும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா இவளையும் உட்கார வச்சு மொட்டை எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பொங்கலையும் சாப்பிட்டு நாங்கள் கிளம்புவது மட்டும்தான் வேலை. இப்போ மொட்டை எடுக்கிறது எப்படி என்று பார்ப்போமா, வாங்கள். அதாவது நடுவில் உள்ளதை மட்டும் சாடி ஸோ அவ்வளோதாங்க, மொட்டையும் போட்டு வந்தாச்சு. அவளையும் குளிப்பாட்டிட்டு புது ட்ரெஸ்ஸையும் மாட்டி விட்டாச்சு. ஏன்னா தலைவி பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் ரெடி ஆனதுக்கப்புறம் பொங்கலும் பார்த்திங்கன்னா கேப்பில் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளத்தையும் போட்டு நல்லா கிண்டியும் இறக்கிட்டாங்க பொங்கலை. எங்கள் மம்மி பாருங்கள் எப்படி சொர்ணாக்கா மாதிரி உட்காந்துருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிறது மட்டும்தான் வேலை. வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிக்கிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொட்டை எடுத்த மண்டைக்கு பார்த்திங்கன்னா சந்தனம் பூசணும் இல்லையோ, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க டேடி பொறுப்பாக சந்தனம் பூசிகிட்டு இருந்தாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா சந்தனத்தை நல்லா பூசி விட்டுட்டு அவள் பாருங்கள் எப்படி கொடுத்துட்ருக்கான்னு. இதுவே நாங்கள் பூசணும்னு வச்சுக்கோங்க, தையா தக்கான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும். அவங்க டேடி பூசவும் அமைதியாக பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கா. அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மறுபடியும் வந்துடுச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு மூஞ்சியை தொங்க போட்டுருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா முடியல, அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தா. எப்படியோ பார்த்திங்கன்னா அவளை சிரிக்க வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடியோவும் எடுத்துட்டோம் நாங்கள். ஏன்னா மொட்டை வீடியோ இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தான். பாருங்களேன், முட்டையாக சாப்பிட்டு கை ஃபுல்லும் பாருங்கள் பொம்மையாக வச்சுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, மொட்டையை எடுத்தாச்சு. இப்போ சாமிக்கு பார்த்திங்கன்னா படையல் வைப்பாங்க. சாமிக்கு இந்த மாலை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதிரி பண்ணுவாங்க.
அவங்களுக்கு தேவையான வேஷ்டி சட்டை எல்லாமே சாமிக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தாம்பூலத்தில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமிக்கு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தேவையானது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் மாலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாமே இப்போ வச்சுட்டாங்க. இப்போ சாமிக்கிட்டேயும் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் பொங்கல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னாடி படையல் போட்டுருவாங்க. படையல் போட்டுட்டு அது தீபாராதனை காட்டி அது எல்லாமே பண்ணுவாங்க. இதுதான் சாமி சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் சாம்பிராணி ஏற்றிக்கிட்டு இருந்தோம் நல்லா கமகமன்னு இருக்கட்டும்னு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சூடத்தை பொருத்திட்டு போயிட்டாங்க. 2 வசவு வாங்கிட்டு இருந்தாங்க இப்படிலாம் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பால்லேருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தாங்க மாலையெல்லாம் போட்டு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மாலையும் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக நடந்துட்டு இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். தெரியுது அருவா கூட வச்சா ரெண்டு எடுத்துட்டு போனல அதான் அங்க வச்ச காளிமன் கோயிலோனா ஐயனார் கோயில் கருசாமி காணோம். ஸோ அவ்வளோதாங்க. சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாலை கிட்ட பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாலை கொடுத்து மாற்றிக்க சொன்னாங்க. ஸோ இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீபாராதனை நம்ம பார்க்கலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சாமியை நல்லா மனசார கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நீங்களும் இந்த சைடு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்குங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்களும் சேர்ந்து கலந்து கொண்டு பாருங்கள். அடுத்து நானும் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு எலுமிச்சம்பழத்தெல்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு சாப்பிட்றதுக்கு நாங்களும் ரெடியாக எல்லோரும் களத்தில் இறங்கியாச்சு. ஏன்னா ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம், லெமன் சோறு சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புளியோதரை லெமன் இப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு. பொங்கல் பார்த்திங்கன்னா என்னோடய இலையில வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியோதரையும் அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா சுட சுட இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எங்கள் மம்மி கிண்டுனது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளியோதரை அதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா எலும்பிச்சம்பழம் நார்த்தங்காய் ஊறுகாய் 2 இது வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கடா வெட்டினாங்க. அதையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சுங்க சூப்பராகவே. இவங்க பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டே மொட்டை கேர்ள் பார்த்திங்களா பின்னாடி எப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கான்னு. ஏன்னா அந்த சைட் பார்த்திங்கன்னா கடா உரிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறிகொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காவ. அவ்வளோதான். நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமியாக பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டே கிளம்பிட்டோம் நாங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு சாமியாகவும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு குலதெய்வம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு தெய்வங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு கருப்பசாமி போல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய இதாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா முருகன் இருப்பார், விநாயகர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 சாமி இருக்கும். அது என்ன சாமின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்தவங்களுக்கு தான் தெரியும். உள்ளே போயிட்டோம் நாங்கள். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா சுற்றி செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு காது குத்து போலங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் திக்க உட்காந்துருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் மெயினான சாமி.
இங்கேயும் போய் சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் சுற்றி. ஏன்னா அவங்கள காணுங்க, எங்கள் கூடயே வந்தாங்க, திடீர்னு காணுமா, அதனால் பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக அவங்களையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகரை தரிசனம் பண்ணி விட்டு முருகப்பெருமான் வள்ளி தேவனையோட ராஜ அலங்காரத்தில் இருந்தார். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் தரிசனம் பண்ணி விட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே பையா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே சாமியை கும்பிட்டு, இன்னும் ஒரு 2 சாமி இருக்குது, அதையும் கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் ஆட்டோவில் கிளம்பிடுவோம். போகும்போது சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா மழை வந்துருச்சுங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா தூத்தல் சடசடன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கரெக்டாக ஆட்டோவில் உட்காரவுமே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. வேறு வழி இல்லை, ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டே தான் போனோம். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா மழை இல்லை, ஸ்ரீவி சைடு மழை இருந்துச்சு, எங்கள் ஊர் சைடு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்களா எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறது மட்டும்தான் வேலை. நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் சாமி. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் செதுக்கின மாதிரி இருக்கும். அவ்வளோவா தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான், டன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே முடிஞ்சிச்சு. டேயும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பெஷலாகவே அமைஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் மறக்காமல் இந்த கோயிலை ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுற்றி நாங்களும் சாமியை கும்பிட்டு விட்டு வீட்டுக்கும் கிளம்பி விட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.